ஷேய் நவநாத் முனியாண்டி பேசுகிறோம். கணக்கு கொடுக்கும். அந்த சென்னையில் இருந்த ரெட்டலை சின்னக்காரியா ஜெயலலிதாவை தூக்கி எல்லாத்துக்கும் இடத்த காட்டியாச்சு. சென்னையில் ஃபுல்லாக மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் எல்லாவனும் வீடையும் காட்டியாச்சு. அவன் குடும்பத்தை காட்டியாச்சு, குடும்பத்தாரை காட்டியாச்சு. அவட்ட காட்டிட்டோம். அவளுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நாங்கள் போய் கூப்பிட்டு காட்டணும்ல. ஆட்ட வேண்டியது ஆட்டு, பிடிச்சி இழுத்து தள்ள வேண்டிய தள்ளு, என்னென்ன செய்யணுமோ செய் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டோம். 2 கையை தூக்கி கும்பிட்டு ஆட்டும் சாமி, ஆட்டும் சாமி, ஆட்டும், கடவுள் உத்தரவு போட்டிருக்காரு. நீங்கள் 2 பேரும் என்னை வந்து பூரா அடைச்சி வச்சு மந்திரத்தால் கட்டி வச்சுருந்தான், வெளியே விட்டுட்டியே, சந்தோஷம், ஆட்டி எடுத்துருந்தேன், நானே ஆட்டிடுறேன். அடுத்து டெல்லியில் ஹிந்தி பேசுகிறவன், இங்கிலீஷ் பேசுகிறவன், உருது பேசுகிறவன்னு கொடுங்க, ஐயாட்ட கேளுங்க, கடவுள்கிட்ட கேளுங்கன்னு கேட்கா. ஜெயலலிதா பொறு அப்படின்ட்டுருக்காரு. ஐயா இங்கேருந்தே உட்காந்த மாதிரி பொறு, உனக்கு ஆட்டுத வேலை. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடியை தூக்கி ஆட்டுறவனை பூரா ஆட்டி எடுத்து வீலுக்குள்ளே தள்ள, விமானத்தில் தள்ளு அப்படின்ட்டார். ஐயா கடவுளே கொடுத்துட்டார், வரம் கொடுத்துருக்காரு. வரம் கிடையாது, நீயே ஆட்டி பட அப்படின்ட்டார். வரம் கொடுத்தா அப்புறம் அது வேறு கைலாசத்தில் வரம் கொடுத்து பூரா பாலாக்கி வச்சுருக்கு. அம்புட்டு கழுதையிலும் கூவே. இது வந்து மானிடத்தில் கொடியை தூக்கினவனை ஆட்டுறதுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. ஆட்டி விடு உள்ளே அவன் பேரன் பேத்தி அவன் பொண்டாட்டிலாம் அடுப்பாங்கரையில் நல்லா சமையல் வைக்கல, ஒரு ஆட்டி விடு அப்படின்ட்டுருக்காரு. ஐயாவே கொடுத்துருக்காரு, நாங்கள் கொடுத்துட்டோம். சரியா ஆட்டும் ஐயா சாமியை நாங்கள் ஆட்டி விட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பேரம் பேத்தி வச்சு நல்லா கண்ணாடி போட்டு அப்படி 2 கை பட்டனை தட்டி உள்ளே வீட்டுக்குள்ளே இந்த ட்ரெஸ் மாட்டவான்னு கோடிக்கணக்காக பேப்பரில் விளையாடுறதுல முதலமைச்சர்லேருந்து கீழே மந்திரி, எம்எல்ஏ வரைக்கும் அதையும் பிடிச்சி ஆட்டிருன்னு கணக்கு கொடுத்தாச்சு. அவட்ட கொடுத்தாச்சு. நீதி அரசரே, கடவுளே, ஈஸ்வரா, பரமசிவனே, 2 பேரும் பார்வதி, 2 பேரும் அமர்ந்து உட்காந்து அந்த கணக்கை நாங்கள் கொடுத்தாச்சு. கொடுத்து ஆட்டி விட சொல்லியாச்சு. இப்போ சிக்கல் வரும். இப்போ ஒருத்தனா குழல் ஊதுதான் சட்டப்பேரவையில் உட்காந்து நான் பட்டா கொடுக்க போகிறேன், பவர் கொடுக்க போகிறோம்னு. உங்கள் டவுசர் பூரா கலர போகிறா. இப்போ வந்துட்டாடாலே ரெட்டலை சின்னக்காரி ஆத்மாவை வந்து பேய் மாதிரி உட்காந்துருக்கா. உங்களை பூரா ஆட்டி விட்டு கிடங்களை தள்ளவா, போர்வீலர் தள்ளுவா. பாரு, நோய் ஏற்கனவே நோய் எல்லா பேருக்கும் நோய் கிடக்கு. இப்போ குழல் ஊத பட்டா கொடுக்க போகிறேன் பவர், அவனுக்கு எத்தனை நோய் இருக்குது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தன் மந்திரியாக உட்காந்து வாசிக்கான், அத்தனை நோய் வச்சுருக்கா. போடுறா உனக்கு வாரா வச்சு. ரெட்டலை சின்னக்காரி ஏற்கனவே உனக்கு அவளுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு. இப்போ பிடிச்சி அமுக்கி விடுவா. முக்கால் சத்தியம்.